ரவ்யா, அது அதாவது கரூர் மாநகராட்சி பகுதியில 2 நாளுக்கு முன்பு நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்ற சுமார் ஒரு 41 பேர் பக்கம் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேக்கினார் மீது சுமார் ஒரு 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் மாவட்ட செயலர் அவரை வழக்கு பதிவு செய்து தேடி வந்தார்கள். அவர் தலைமறைவு என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவர் மாநகர செயலாளர் அவர் வீட்டில் பதுங்கியிருந்ததாக நேற்று இரவு கைது செய்யப்பட்டு அவர் மனைவியிடம் காண்பிக்கப்பட்டு இன்று காலை காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதைத் தொடர்ந்து இன்று விசாரணை செய்த பின்பு மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு 11 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றம் போலீசாருக்கும் நீதிபதிக்கும் தாவேக்கினாரிடையே கடுமையான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா இது 10,000 பேர் தான் வருவார்கள் என்று நீங்க அனுமதி கேட்டிருந்தீர்கள். ஆனால் அதிகமாக வந்த கூட்டம் வந்து உள்ளது. இதற்கு நீங்க தான் பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி நீதிபதிக்கு தெரிவித்தார்கள். ஆனால் அது எங்களை நம்பி வந்தார்கள், இறந்து விட்டார்கள், அதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்கிறோம் என்று வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று தாவேக்கினர் வருத்தம் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா போலீசாருக்கும் தாவேக்கினருக்கும் கடுமையான விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. நீங்க எப்படி வாகனங்கள் நெரிசலா இருக்கும் பொழுது நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என தாவேக்கினர் கேட்டாங்க. நாங்கெல்லாம் முன்னாடி இந்த கூட்டம் அதிகமா வருங்கிறதுனால அனுமதி கொடுக்கவில்லை, நீங்க தான் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு போலீசார் தரப்புல இருந்து விவாதம் வைக்கப்பட்டது. இதை இரண்டும் கேட்டறிந்த நீதிபதி பரத்குமார், நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என் மனச்சாட்சி படிதான் நீதி தீர்ப்பு கூறுவேன் என்று விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. திவ்யா.